கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கணம் பண்ணுவதை குறித்து பார்த்து வருகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே சவுல் ராஜா அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், இப்போது நீ என்னோடு கூட வாரேன்னு சொல்லி இந்த ஜனங்கள், மூப்பர்கள், இஸ்ரேல் ஜனங்கள், எனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாம் என்னை கணம் பண்ணும்படியாக என்ன பண்ணணும், நீர் என் கூட வாருன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியை கூடுகிறார் தேவ பிள்ளைகளை. அப்போ இவர் கூட போலன்னா நான் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ஜனங்களை கணம் பண்ண மாட்டாங்க. இவர் பாவம் செய்துட்டு, காரணம் கர்த்தருடைய வார்த்தை இவர் மீறி விட்டார், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை கீழ்ப்படியலை. அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், ஆண்டவர் உன்னை தள்ளி உனக்கும் அடுத்தால உத்தமனாக இருக்கிற ஒருவனை, இருதயத்துக்கு ஏற்றவனை அவர் ராஜாவாக தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொல்லி விடுவார். அதனால இவன் சாமுவேல் பின்னாலே அலைஞ்சி அவர் நான் பாவம் செய்தேன், என்னை இந்த ஜனங்களை கனப்படுத்தணும், நீர் என்னை கனப்படுத்தும், இந்த ஜனங்கள் முன்னால் என்னை கனப்படுத்தும் அப்படி என்று சொல்லி என்ன பண்ணுவான், தேவ பிள்ளைகளை கெஞ்சுவான். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சவுல் ராஜா கெஞ்சுவான். உடனே என்ன பண்ணுகிறார் என்றார், தேவ பிள்ளைகளே, அவன் தீர்க்கதரிசி தான், பெரிய தீர்க்கதரிசி தான், அவனோடு கூட போய் தேவனை பணிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு கொடுத்த கடத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு, தேவ பிள்ளைகளே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பேதுரு சொல்கிறார், ராஜாவே நீங்கள் கணம் பண்ணுங்கள். ராஜா தான் நமக்கு ஏரியாவில், நம்ம நாட்டில் யார் இருக்கா, தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் இருக்கிறார், இந்தியா தேசத்தை பிரதமர் இருக்கிறார், கணம் பண்ண தான் செய்யணும். அது நல்லவங்கள கெட்டவங்கள அப்படி எல்லாம் இல்லை, கணம் பண்ணணும். அவன் ராஜா கட்டளை மீறிட்டான். ஆனாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, அவன் பாவம் செய்தான் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தனால அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தான். இவன் கணம் பண்ணுனா தான் அவனுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் கணம் பண்ணுவாங்க, அவனுடைய சேவர்களை கணம் பண்ணுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மக்கள் கணம் பண்ணுவாங்கன்னு தெரிந்து கொண்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கணம் பண்ணுறதில்லை. நம்ம யாரை, எந்த அதிகாரியாக இருக்கலாம், இந்த தலைவர், அவர்களை கணம் பண்ணணும். அவன் பாவி தான், நான் சவுளை போல பாவம் பண்ணவன் தான், கட்டளை மீறினவன் தான், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவன் தான். ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணணும், நாம கணம் பண்ணணும். அப்போ தான் அந்த நீதியை செலுத்த வேண்டியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் நீதி உள்ள தேவன். அவங்கள நம்மளை கணம் பண்ணுறாங்களே இல்லையா, நாம கணம் பண்ண வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவன் சொல்கிறான், அந்த ஜனங்களெல்லாம் என்ன கணம் பண்ணணும்னா நீர் என்ன கணம் பண்ணணும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராவது இருக்கலாம், தேவ பிள்ளைகளே, உங்கள் அதிகாரியாக இருக்கலாம், இருக்கிற பகுதியில் கணம் பண்ணுங்க. எவ்வளோ அவர்கள் பாவி தான், துன்மார்க்கர் தான், அவங்களை செய்ய வேண்டிய கணத்தை பண்ணுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீ தீர்க்கதரிசி, நீ ஊழியக்காரங்கிற மறந்துடாதங்க, நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்துடாத. நீ கனப்படுத்தினாதான் இந்த உலகம் அவனை கனப்படுத்தும். தேவ பிள்ளைகள், அவன் செய்கிற கிரியைக்கு தேவன் அவனுக்கு பதில் அளித்து விட்டார். சவுலுக்கு என்ன பதில் அளித்தான்னு உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகள் நாட்டுக்கு செத்தான். அவன் தன் கத்தியை நாட்டி அதில் மேலே விழுந்து செத்தான் என்று வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை பாருங்க, அவனுடைய முடிவு ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளை, இவன் ராஜாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான். கடமை செய்யும்போது அவனோடு பணிந்து கொண்டதுனால தேவன் என்ன பண்ணுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசியை கணம் பண்ணினார். தேவ பிள்ளைகளை, ஆனால் சவுல் ராஜாவை கணம் பண்ணலை. பாருங்க அவன் நிலைமை எப்படி ஆனது. அதனால அவன் ராஜாவாக எந்த அதிகாரியாக இருக்கலாம், நாம செய்ய வேண்டிய கணத்தை உங்களுக்கு செய்யணும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணிட்டு போகிறார். நிச்சயமாக தண்டனை பண்ணு. யாரும் பெரிய அதிகாரியாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கலாம், நான் அப்போ டேரக்டாக பரலோகம் போயிடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. தெய்வ பிள்ளைகளை, அவன் கிரிகள் அவனோடு கூட வரும். சவுலுக்கு என்ன நிலைமை நடந்தது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியை, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தேவ பிள்ளைகளை, தேசத்தில் தேவ பிள்ளைகளை யாரை கணம் பண்ண வேண்டும், கணம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளை, அந்த ராஜாவை கணம் பண்ணுங்கள். அங்கே கணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அதுக்கேற்ற பலன் உங்களோடு கூட வர. கண்களை மூடி ஜெபம் செய்யும். நல்ல ஆண்டவரையும் கோடி சோதரனப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்துக்கலுங்கப்பா. ஆண்டவரே சோதரப்பா, ஆண்டவரே எனக்கு அந்த ஜனங்களெல்லாம் என்ன கணம் பண்ணும்படி நீர் என்ன இந்த என்னோடு கூட வாரும் என்று சொல்லி அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி கூட்டானப்பா.
அப்பா நாங்கள் ராஜா, எங்கள் நாட்டு ராஜா அவர் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர் இருக்கலாம், பாவம் செய்கிறவராக இருக்கலாம். ஆனால் அவர்களை கனம் பண்ண, ராஜாவை கனம் பண்ண, ராஜரீகம் பண்ணுகிற ஒவ்வொருவரை கனம் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. ராஜாவை கனம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.